சந்நியஸ்த மகாலய ஆராதனை மகோற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரியா சுவாமிகளின் அனுகிரகத்துடன் ஆதிசங்கரர் முதல் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வரை சித்தி அடைந்த ஆச்சாரியா சுவாமிகளுக்கான ஆராதனை மகோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மகா பெரிவா மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துவாதசி தின பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீர்த்த நாராயண பூஜை நடைபெற்று பக்தர்களுக்கு தீர்த்தங்கள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சங்கரமடத்தின் மேலாளர் சுந்தரேசையர், அரவிந்த் சுப்பிரமணி, நிர்வாகி கீர்த்திவாசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்களும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் குருவின் அனுகிரகமும் வம்ச விருத்தியும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. सर्वस्यात्ते सर्वस्वजित्ते सर्वमेवदेनात्मर्धनन्दे नमोदोपसत्यामित्रं देवं मित्रदेवं नमोऽस्तु पुराधानविनाय प्रमाणं भवति सदा चक्रुरश्रेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिदिशते श्रीरक्षस्वायुष्मारोग्यमावीदाक्षोभामानमहीये धातं वत्सरन्ते ग्रामायुः भगवान् यदि मघवानाम् आयुधमानस्य सन्तु गोपायि आनिजानहो हे देवी राज्यमाधिपत्यमगच्छत्य शोभाने ஓகேடா. ரேட் நீ வந்துட்டே இருக்கலாம்.
सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् समारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्री आदिशङ्कराचार्यपरम्परागतमूलाम्नाय सर्वज्ञ काञ्चिकामकोटिपीठं காஞ்சிபுரம் மகாசம்ஸ்தானம் சந்நியஸ்த மகாலயம் அப்படிங்கிறதான இன்றைய தினம் புண்ணிய காலத்தில் விசேஷமாக ஆராதனை நடந்திருக்கு. பிரதி வருஷம் நடக்கிறது. ரொம்ப வருஷமாக இந்த ஆராதனையானது நடந்துருக்கு. நமக்கு எப்போயிலேங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆராதனை இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சபாக்காரா 82 பெல்காமில் சாம்பராங்கிற ஊரில் மகாபெரிவா உத்தரவு பண்ணி அன்னிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சந்நியஸ்த மகாலயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொருத்தராதுலேயுமே நிறைய சன்னியாசிகள் இருந்திருப்பா நமக்கு தெரியாது. நம்ம முன்னோர்களில் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திகள்லாம் எடுத்ததுக்கு பிறகு அவள் கடைசியில் சந்நியாசம் ஆசிரம ஸ்வீகரணம் பண்ணிட்டு அவள் சித்தியாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா பேர் இருப்பா நமக்கு தெரியாது. நம்ம ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நடந்துருக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த புண்ணிய காலத்தில் 15 நாள்லையும் பலவிதமான பூஜைகள் பண்ணணும்னு இருக்கு. அதில் உத்தேசியமாக பித்திருக்களை உத்தேசம் பண்ணி விசேஷ பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த விசேஷமாக பித்திருக்களை ஆராதிக்கக்கூடிய தினமானது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 15 நாள்லையுமே விசேஷமாக ஆராதிப்பா. அப்படி இல்லைன்னா அவருடைய பித்திருக்களுடைய திதி எதுவோ அதில் ஆராதிப்பாள். அதே மாதிரி சுபாசினிகளாக சுமங்கலியாக அவள் காலகதி அடைஞ்சவாளுக்கு பிரீத்தியாக அபிதவா நவமி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த நவமி அன்னைக்கு இந்த விசேஷமான இந்த பூஜையானது நடக்கும். மேலும் இந்த துவாதசி அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், சந்நியாசாசிரம ஸ்வீகரணம் பண்ணிட்டு சன்னியாசியாக யார் ஒருத்தர் இருந்து சித்தியானாலோ அவளுக்கெல்லாம் இந்த துவாதசி அன்னைக்கு இந்த மகாலய பட்சத்தின் போது அவளுக்கு பூஜைகள் ஆராதனைகள்லாம் பண்ணணும்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. இதே மாதிரி துவாதசி எப்படியோ அதே போல் சதுர்தசி அன்னைக்கு சஸ்திரகதம்னு பேர். தேசத்துக்காக பாடுபட்டு யுத்தத்தில் யாரெல்லாம் கதியை அடைஞ்சாலோ அவள் எல்லாருக்குமே இந்த சஸ்திரகதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சதுர்தசியில் அவளை உத்தேசம் பண்ணி பூஜைகள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணால் அவளுக்கும் அந்த ஜீவர்களுக்கும் பரம திருப்தியானது ஏற்படும் அப்படின்னு. அந்த ரீதியில் இந்த சந்நியஸ்த மகாலயம் இந்த துவாதசி மகோத்சவத்தில் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் பெரியவாளுடைய உத்தரவின் பேரில் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லக்கூடிய இந்த குரு பரம்பரையில் பகவத்பாதாளுக்கு முன்னாடியும் பகவத்பாதாலும் அவளுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பீட்டத்தில் பீட்டாதீஸ்வரலாக இருந்து கடைசியாக சித்தியான ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர பெரிவா பரியந்தம் எல்லா குருநாதாளுக்கும் இன்றைய தினம் இந்த ஆராதன மகோத்சவம் அவளை உத்தேசம் பண்ணி இந்த ஆராதன மகோத்சவமானது ரொம்ப விமரிசையாக நடந்தது. இது பிரதி வருஷமும் நடக்கும். இந்த ஆராதன மகோத்சவத்தில் யார் ஒருத்தர் கலந்துக்கிறாளோ அவளுக்கு குருவோடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அதோட வம்சவிருத்தி இல்லாதவாளுக்கு நல்ல வம்சவிருத்தி ஏற்படும். நமக்கு பிரத்யட்சமாக நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இங்கே ஒவ்வொரு வருஷமும் பெரியவா பால பெரியவா சொல்லி நிறையா பேர் இங்கே வரா. ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்கிறா. பகவத்பாதாருடைய ஆராதனையிலையும் இந்த சந்நியஸ்த மகாலயத்தில் இருக்கக்கூடியதான ஆராதனையும் கலந்துக்கும் பொழுது அவள் அந்த பிரசாதத்துடைய மகிமையினால் நிறையா பேருக்கு வம்சவிருத்தியானது ஏற்பட்டிருக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி நிறையா பேர் வம்சவிருத்திக்காக இந்த ஆராதனை மகோத்சவத்தை கலந்துருக்கா. அவளும் நல்ல பலனை அடைய போகிறா. எல்லாரும் ஜனங்கள் எல்லோரும் சந்நியாசிகளுடைய தாபத்தை அவள் அடையாமல் அவளுடைய பிரசாதத்தை பூர்ணமாக அடையும் பொருட்டு இந்த ஆராதனை மகோத்சவத்தில் எல்லாரும் கலந்துக்கணும். மேலே மேலே இருக்கக்கூடியதான எல்லா வைபவங்கள்லையும் ஆச்சாரியர்களோடு சேர்ந்திருந்து எல்லா தர்மங்கள்லையும் கலந்துண்டு பரம ஸ்ரேயச அடையணுங்கிறதாக ஸ்ரீ ஆச்சாரியுடைய திருப்பதியை பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.